அம்மா அவன் சொல்றான் மகளிர் உரிமை தொகை வருதாமா, அந்த 1000 ரூபாயை வாங்காதீங்கன்னு சொல்றான். 1000 ரூபாய் வேண்டாமா உங்களுக்கு? அவன் சொல்றானே 1000 ரூபாயை தூக்கி விட்டறீங்கன்னு சொல்றானே. பூட்ட கேஸா? ஐயோ, நான் சொல்லிங்க, அம்மா சொல்றாங்க. என்ன கேஸ்? பூட்ட கேஸ். இப்ப தமிழ்நாட்டில் SIR அப்படின்னு ஒரு பிரச்சனை. தலைமை உங்களுக்கு பயிற்சி கொடுத்து, தலைமை கொடுத்த பயிற்சியை வச்சு நீங்க போய் ஃபில்அப் பண்றீங்க. இப்படிதானே ஃபில்அப் பண்ணுவீங்க. தலைமை வந்து ஏதோ ஃபார்ம் வருதான் பார்த்து ஃபில்அப் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? தலைவரே என்ன ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லுங்க, இல்லைன்னா யாராவது சொல்றவங்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் இல்ல. விரிஞ்சவால் வாரியர்ஸ். ஏன் விரிஞ்சவால்னா நாய் வால் அப்படி கூர்மையா இருக்கும் பார்த்துருப்பீங்க, எலி வால் அப்படி கூர்மையா இருக்கும். அந்த விலங்கோட வால் பார்த்திருக்கீங்களா? அது அப்படி விரிஞ்சு இருக்கும், கரண்ட்ல சாக்கடிச்ச மாதிரியே. இந்த விரிஞ்ச வால் வாரியர்ஸ் என்ன சொல்றான்? போய் ஃபில்அப் பண்ணு. என்ன ஃபில்அப் பண்றது? போய் தப்பா ஃபில்அப் பண்ணி இருக்கிறவன் ஓட்ட கெடுக்க போறான். தமிழ்நாட்டின் குடியை கெடுக்க வந்தவர்கள் நாம் சொன்னது சரியா போச்சா? அவர் கட்சி, அவரோட அணி, அவங்க ஆளுங்க நடத்துற கூட்டம். அவரை புகழ்ந்து பேசினா உனக்கு என்னடா கேடு? என்னன்னா உன்னை புகழ்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இருந்தாலும் மேடை ஏத்துனா எங்க அவன் தலைவன் ஆயிடுவானோன்னு பயந்து நீ ஒத்த மைக்க பிடிச்சுக்கிட்டு ஒத்தரால சுத்திட்டு இருக்க. அம்மா ஒத்த ரோசா ரொம்ப நாள் வேகாதுமா சீனு, விரட்டிடுவானுங்க. உங்க ஒப்பம் விட்டு காசை கேட்கிறோமா, உங்க ஒப்பம் விட்டு தட்டில் உட்காந்து திங்க கேட்டோமா, உங்க ஒப்பம் விட்டு சட்டையை கேட்டோமா, உங்க ஒப்பம் விட்டு கொள்கையை கேட்டோமா? இதை கேட்கறது தப்பா? அதைத்தான் கேட்டாரு சிம்பிளா. இனி இந்தியா முழுக்க எப்போதெல்லாம் மாநில உரிமைகளுக்கான பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி, ஒப்பம் விட்டு காசையா கேட்கிறோம். இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கணும். மண்டை சூடாகி மயிலாப்பூர் மாமி திரும்ப பேட்டிக்கு வரணும். எப்போதெல்லாம் டெல்லி தமிழ்நாட்டுக்கு பெட்ரோலை மறுக்கிறதோ, எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தொழிற்சாலையை மறுக்கிறதோ, அப்போது தமிழ்நாட்டு வீதியில் இருந்து ஒருவன் குரல் எழுப்புவான், இது டெல்லி ஏகாதிபத்தியம், இதை வீழ்த்தியே தீருவோம் என்று. அந்த குரலை இன்றைக்கு எழுப்புபவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இவர்களுக்கு நிகராக இந்த குரலை எழுப்ப இந்தியாவிலே யாரும் கிடையாது என்பதை பீகார் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் சொல்லுகிறாரு. நீ என்னடா அணிலு? வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் வாக்கை திருடும் SIR. உரையாற்றுவோர் தோழர் தொல் திருமாவளவன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் சத்யராஜ். நாள் 24/11/2025 திங்கட்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் அம்பேத்கர் திடல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகம். அனைவரும் வருக. ராஜகம்பீரன் சார் முதலாவதாக பேச அழைக்கப்படுவார் என்பது எங்களுக்குள் ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் அவர் என்னையும் தோழர் சுபேரையும் விட சீனியர். அதனால் எங்களுக்கு பிறகுதான் அழைக்கப்படுவார் என்று நான் நினைத்தேன். அதே போல அவரை பற்றி பேசும் பொழுது இன்று காலையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பொதுவாக அமைச்சர் சொன்னது போலவே நாங்கள் அனைவருமே ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளுபவர்கள் தான். அப்படி ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஊடகவியலாளர்கள் அந்த கருத்துக்களின் மீதான பார்வையை முன்வைப்பார்கள். இந்த பார்வைகளை பற்றி பேசும் பொழுது மாற்று கருத்துக்கள் இருந்தால் அந்த மாற்று கருத்துக்களின் மீது விவாதம் நடக்கும். அப்படி பொதுவாக அப்படியான விவாதம் நடக்கும்போது யாருக்கும் விவாதம் நடக்கும் அப்படின்னா அந்த பெயர்களை சொல்ல தேவையில்லை. சங்கிகளுக்கும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் மோதல் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் திடீர் சங்கிகள் முளைத்திருக்கிறார்கள், அல்லது புதிய சங்கிகள் முளைத்திருக்கிறார்கள். அந்த சங்கிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு அதிமுக ஆதரவாளர் என்கின்ற பெயரில் ஊடக விவாதங்களில் என்றாவது ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரை பார்த்து என் மதம் சனாதன மதம், நான் அதற்கு பெருமைப்படுகிறேன் என்று நீங்கள் யாராவது சொல்லியிருக்கிறீர்களா? இங்கிருக்கும் தோழர்களை கேட்கிறேன். எத்தனையோ இஸ்லாமியர்கள் இங்கு இருக்கிறார்கள். யாராவது பக்கத்தில் இருக்கும் இஸ்லாமியரை பார்த்து நான் இந்து என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்களா? நான் தெளிவா இருக்கேன் யார் சொல்லிக்கிட்டே இருப்பா? நான் சொல்லலை. நீங்க சொன்னதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, ஊடக நண்பர்களின் கவனத்திற்கு. அப்போ அப்படியான ஒரு மனநிலையோடு நான் ஒரிஜினல் பேரோட வந்திருக்கேன், நான் இந்த பேரோட வந்திருக்கேன், நான் ஒரு பெருமையான இந்து என்று சொன்னார்கள். அப்படி சொல்லுபவர்களுக்கு நான் பெருமை மிகு தமிழனாக வந்திருக்கிறேன் என்று தக்க பதிலடி கொடுத்தவர் நம்முடைய தோழர் ராஜகம்பீரன் அவர்கள். அதே போல திரு காந்தராஜ் அவர்களும், நான் அவரிடம் நிறைய நேர்காணல் செய்திருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய கடந்த காலம் குறித்து,
பலருக்கும் தெரியுமா என்று தெரியாது. நம்முடைய காந்தராஜ் அவர்களுடைய அண்ணன், அவருக்கு நிறைய சகோதரர்கள் உண்டு. அவருடைய அண்ணன் ராஜாராம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோற்றக்கால உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர். அதன் பிறகு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கலைஞருடைய உயில் என்று சொல்லப்படுகின்ற மாநில சுயாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் பொழுது திரு ராஜாராம் அவர்கள், காந்தராஜ் அவர்களுடைய அண்ணன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தார். இந்த வரலாறை எல்லாம் ஏன் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், இந்த மேடையில் இருப்பவர்களுக்கும் கீழே இருப்பவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது. அந்த இருக்கின்ற வரலாறை சொல்லுகிறோம். மற்றவர்களும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அவர்களுடைய திரைப்பட வரலாற்றை தான் சொல்ல முடியுமே தவிர தமிழ்நாட்டின் வரலாற்றை சொல்லுவதற்கு யோக்கியதை இல்லாதவர்கள் இன்றைக்கு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்குள் போவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது. அதே வேளையில் மக்கள் அனைவரும் வீடு போய் சேர வேண்டும் சீக்கிரமாக. அமைச்சர் சொன்னது போல நானும் பல கூட்டங்களில் கலந்திருக்கிறேன். எப்போதுமே சைதையில் கூட்டம் அப்படின்னா 8 மணிக்கு அது ஷார்ப்பாக முடிஞ்சிடும். அது என்ன ஆனாலும் சரி 8 மணிக்கு ஷார்ப்பாக முடிஞ்சிடும். அந்த அளவிற்கு கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டத்தை நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் இருக்கைகளில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். மேலே ப்ரொஜெக்டரை பிடிச்சு தொங்கல, சீரியல் லைட்டை பிடிச்சு இழுக்கல, ஸ்பீக்கர்ல போய் காதை கொடுக்கல, ஜெனரேட்டர்ல போய் தலையை கொடுக்கல. அப்படின்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் என்றால் என்னவென்பதை இந்த கட்சியிடம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நேர்மை என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன என்றெல்லாம் இன்றைக்கு பாடம் நடத்துவதற்கு கிளம்பி இருக்கிறார்கள். அமைச்சர் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இன்றைக்கு ஒரு கவிஞர் ஒருவர், ஈரோடு தமிழன்பன், மூத்த எழுத்தாளர், கவிஞர், செய்தி வாசிப்பாளர், அவருடைய மறைவு. ரொம்ப பழைய தோழர், அவருடைய வயது 92 93. அவருடைய மறைவுக்கு அவருடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் எங்களுக்கு புத்தக பரிசு கொடுத்தார்கள். இந்த புக்கு கொடுத்தது யாரு? வட்ட செயலாளர், அவருடைய பேர் முருகன். முருகன் என்கின்ற வட்ட செயலாளர் எனக்கு தமிழர் தலைவர் பெரியார் என்ற புத்தகத்தையும், சுபேர் அவர்களுக்கு முத்துக்குளியல் என்ற புத்தகத்தையும் பரிசாக கொடுத்தார். மரணத்தை பரிசாக தரவில்லை. கூட்டத்திற்கு வந்ததற்காக புத்தகத்தை பரிசாக கொடுத்து அறிவை வளர்க்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் இந்த புத்தகத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறேன் என்றால், இது ரொம்ப பழைய புத்தகம், பூம்புகார் பதிப்பகத்தில் போட்டது. இப்போது இது அச்சில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கி இருக்கிறது. இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். முத்துக்குளியல் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை எதேச்சையாக எடுத்து திருப்பினேன். ரொம்ப ரேண்டமா, இந்த புத்தகத்தை நம்ம படிச்சது இல்லையே அப்படின்றதுனால அந்த புத்தகத்தை எடுத்து திருப்பினேன். பக்கம் 371, சென்னை ஈரோடு தமிழன்பன் நூல் வெளியீட்டு விழாவில் கலைஞர் பேசிய குறிப்பு இதில் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய மறைவு. ஏன் அவருடைய மறைவை சொல்ல வேண்டும் என்றால், கலைஞர் ஈரோடு தமிழன்பனுடைய கவிதை ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார். அந்த மேற்கோளை இன்றைய நிகழ்ச்சியோடு பொருத்தினால்தான் இந்த நிகழ்ச்சியின் தலைப்புக்கு உள்ளே செல்ல முடியும். அந்த கவிதை என்னவென்றால், மனிதனை மனிதன் மதிக்கும் மானுட நேயம் மலர்வதற்கு, மனிதனை மனிதன் மதிக்கும் மானுட நேயம் மலர்வதற்கு மதங்கள் தடை என்றால் அவற்றை ஒழிப்போம் என்பது ஈரோடு தமிழன்பன் எழுதிய கவிதை. மதங்கள் ஒற்றுமையை வளர்ப்பதால் ஒழிக்கிறோமா? இல்லை. மதங்கள் ஒற்றுமைக்கு தடையாக இருந்தால் அவையும் வேண்டாம் என்று சொல்லுவோம் என்று தந்தை பெரியார் சொன்னதை, பாரதிதாசன் கவிதைகளில் சொன்னதை, ஈரோடு தமிழன்பன் தன்னுடைய கவிதையில் சொன்னதை களத்தில் நிறைவேற்றி காட்டுபவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு எல்லாமே பொருந்தி போகுது. எல்லாமே இன்றைக்கு எப்படியோ இயற்கையாக பொருந்தி இருக்கிறது. ஈரோடு தமிழன்பனுடைய கவிதை அப்படியே முன்னாடி
நான் எல்லா திமுக கூட்டங்கள்லையும் பார்த்திருக்கேன், அதுவும் குறிப்பா சைதை பகுதியினுடைய கூட்டங்கள்லையும் பார்த்திருக்கேன். மேடையில் மட்டுமல்ல, முன்னாடி இருக்கக்கூடிய 4-5 வரிசைகளுக்கு மாலை நேர நாளிதழ்கள் என்னென்னவெல்லாம் வருதோ அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். என்ன போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்றத ஓபன் பண்ணா 22/11/2025 இன்னைக்கு தேதி, பக்க நம்பர் 3, மாலை முரசு பத்திரிகையில் மேல ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? சனாதன தர்மம் அழிவற்றது, இந்துக்கள் இல்லாவிட்டால் உலகம் உயிர்ப்பை இழந்துவிடும். மணிப்பூரில் RSS தலைவர் பேச்சு. சனாதன தர்மம் இல்லாவிட்டால் உலகம் உயிர்ப்பை இழந்துவிடும். அப்படியே அந்த பக்கத்தின் கடைசி செய்தி, நீட் தேர்வு பயிற்சி பெற்ற மாணவர் 9வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை போபாலில் நடந்திருக்கிறது. இந்த சனாதனம் என்ன செய்யும்? மருத்துவ தேர்வுக்கு படிக்கின்ற மாணவரை மாடியில் இருந்து தள்ளிவிட்டு கொலை செய்யுமே தவிர உயிரோடு வாழ வைக்க விடாது இந்த சனாதனம். அந்த சனாதனத்தை என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு இளைஞரணி செயலாளர், இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைக்கும் பதில் சொன்னார். இந்த கருப்பு சிவப்பு புத்தகத்திலும் பதில் சொல்லி இருக்கிறார். இந்த புத்தகம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், ஆசிரியர் அவர்களுடைய அறிக்கையிலிருந்து தொடங்குகிறது. தமிழர் தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அறிக்கை கட்டுரையிலிருந்து இந்த புத்தகம் தொடங்குகிறது. இந்த புத்தகம் எதில் நிறைவடைகிறது என்றால், இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுரையில் நிறைவடைகிறது. அந்த கட்டுரை நிறைவடையவில்லை, அங்கிருந்து இன்னொரு அத்தியாயம் தொடங்குகிறது என்பதை குறிக்கிறது. அந்த அத்தியாயம் எப்படிப்பட்ட அத்தியாயமாக இருக்கிறது என்பதை அவருடைய பதிலிலிருந்தே எடுத்து காட்ட விரும்புகிறேன். பக்கம் 1075. பொதுவாக ஒரு தலைவர் ஒரு கருத்து குறித்து பேசி அது சர்ச்சையாக மாறிவிட்டால் மீண்டும் அந்த கருத்தை பேசுவதற்கு தயங்குவார்கள் அல்லது பதில் சொல்ல விருப்பமில்லை என்று ஒதுங்குவார்கள். ஒரு சிலர் ஏர்போர்ட் வாசலில் இருந்து தலைதெறிக்க ஓடுவார்கள். ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு டெல்லி வரை ஓடி போய் ஓலமிட்டு அழுவார்கள். ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு பாஜக காலடியில் விழுந்து சரணாகதி அடைவார்கள். ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு செத்து போன வீட்டுக்கு போய் கேதம் கேட்கிற மாண்பை இழந்து போவார்கள். இத்தனைக்கு எஃப்ஐஆர் ஓம் பேர்ல போடல, அடுத்தவன் பேர்ல போட்ட எஃப்ஐஆருக்கு இவ்வளவும். பொதுவா இப்ப இங்க அண்ணன் இருக்கிறார், பகுதி செயலாளர் இருக்கிறார். பகுதி செயலாளர் மேல ஒரு வழக்கு போடுறாங்க, ஆல்ரெடி இருக்கும், எப்படியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு வழக்கு இருக்கும். அப்படி ஒரு வழக்கு வரும் பொழுது இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் யாரு? என்னங்க டக்குன்னு அமைச்சர் தான். அமைச்சர் எப்பா அவரை கைது பண்ணிட்டாங்க, அவரை விட்டுருங்க, மற்றவங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்கல்ல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? ஆளா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அவர் நின்று அவரை விடுதலை செய்யணும்னு போராட்டம் பண்ணுவார். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னா? நீங்க தான் மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டீங்களே, எங்க பொதுச் செயலாளர் விட்டுருங்க இவரானர்னு கோர்ட்ல போய் அழுகுறான். இது ஒரு கட்சின்னு பேரு, ரைட்? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்ற தலைப்புல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அவங்க ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார் அன்றைய அமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த பேச்சு அவர் பேசியதற்கு பிறகு எப்படி சித்தரிக்கப்பட்டது என்றால், அவர் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பை சம்பாதித்தாரா என்பதை விட அவர் பேசியதை திரித்து பரப்பி எங்க வரைக்கும் போயிருக்குது அப்படின்னா, நாங்கள் பத்திரிகையாளர்களாக தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களோடு பேசுகிறோம், உரையாடுகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குக்கிராமத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தில் என்ன சொல்லணும்? உங்க ஊருக்கு நான் ரோடு போட்டு தர்றேன், தண்ணி விடுறேன், உங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறேன், நாங்க வந்தா இந்த நலத்திட்டம் செய்வோம், அதுதானே சொல்லணும். அவன் அங்க போய் என்ன சொல்றான்? தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் இன்னார் புள்ள, அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? இந்துக்களை பூரா கொல்றோன்னு பேசுறாரு அப்படின்னு பொய் சொல்றான். இப்படி நாடு முழுக்க பொய் சொல்லி ஓவர் நைட்ல தமிழ்நாட்டில் அறியப்பட்ட தலைவரை தேசிய தலைவராக மாற்றிவிட்டார்கள். அவ்வளவு பெரிய சர்ச்சையானதற்கு பிறகும் பதில் சொல்றாரு. இது இப்ப வெளியிட்ட புத்தகம் 2025 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வெளியிட்ட புத்தகத்தில் மீண்டும் பதில் சொல்லுகிறார். எதிர்ப்பில் வளர்ந்த இயக்கம் தானே திராவிட இயக்கம்,
பழமைவாதிகள் என்னுடைய தலைக்கே விலை வைத்து மிரட்டினார்கள். நான் கலைஞரின் பேரன், மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று அப்போதே சொன்னேன். கொள்கைக்காக உயிர் போவதை காட்டிலும் வேறு என்ன சிறப்பு இருந்துவிட முடியும் என்று பேசுவதற்கான துணிச்சல் உள்ள ஒரே தலைவர், ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் உதயநிதி ஸ்டாலின். வேறு யாருக்கு அந்த துணிவு இருக்கிறது? எத்தனை பேர் செத்தா என்ன, எனக்கு அடுத்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான்ல. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. எதனால் அவர் தலைமுறைகள் வாழ்த்தும் தலைவராக இன்றைக்கு திகழ்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசலாம். அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக யாரோ ஒரு தலைவர் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறார் என்றால் கேள்வி கேட்டால் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பதில் சொல்லிவிட்டு போவார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அதனுடைய நோக்கத்தை சில வார்த்தைகளில் விரிவாக விளக்கி விடுவார்கள். 2 வார்த்தையா இருக்கும், 4 வார்த்தையா இருக்கும். கலைஞரோட பிரஸ் மீட் கேட்டிருக்கீங்களா? ஒரு பழைய பிரஸ் மீட் வாட்ஸ்அப்லலாம் ரொம்ப வைரல், ஃபேஸ்புக்கில் ரொம்ப வைரல். ஒவ்வொரு தடவை கலைஞர் பிறந்த நாள், நினைவு நாளுக்கு அது பகிரப்பட்டு கொண்டே இருக்கும். என்னது? என்னை யாரால் அடிக்க முடியாது, உன்னால கூட முடியாது அப்படின்னு கலைஞர் சொல்லுவார் இல்லையா? கேட்கும் போதே உடம்பெல்லாம் தீப்பிடிச்சு எரியும். 90 வயசா இருந்தாலும் துண்ட தோல்ல போட்டு நரம்பு புடைக்கு எந்திரிச்சு நிற்பாங்க இல்லையா? அந்த உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வை கடத்த வல்லவர்கள் தான் தலைவர்கள். அப்படி ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மழை என்று வந்தால் வெள்ளம் என்பது வரும். மழை என்று பெய்தால் தண்ணீர் தேங்கும். அந்த தண்ணீர் வடிவதற்கு உரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் இருக்கக்கூடிய சிக்கல். அதை தீர்ப்பதற்கு நவம்பர் மாதம் தொடங்குகிறது. நவம்பர் தொடங்கினாலே எல்லாரும் என்ன நினைப்போம்? இந்த இடம் மழை அளவா பெய்யணும்னு மக்கள் நினைப்போம். தலைவர்கள் என்ன நினைப்பாங்க? மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றிடணும்னு நினைப்பாங்க. ஒரு குரூப்பு எங்கடா மழை தண்ணி நிற்கும், எங்கடா யாராவது சாவான்னு உட்காந்துருக்கிறானே, இவன்லாம் மனுஷனான்னு கேட்குறேன். போட்டு முட்டி தண்ணியில் போட்டு போட்டு திரியிறான். இப்படி எங்கடா யாரா சாவான்னு ஒரு குரூப் தெரியுது. அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே ஊடகவியலாளர் மில்டன் வந்திருக்கிறாரு, அவருடைய பதிவு எடுத்து பாருங்க. ஒரே நாளில் மழை வெள்ளத்தை சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது குறித்து ஆய்வு. ஒரு நாளைக்கு எத்தனை இடத்துல ஆய்வு பண்ணலாம்? காலையில் 1, மதியம் 1, சாயங்காலம் 1 இல்லையா? விடிய விடிய ஒரு நாளைக்கு 12 சைட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கிறாரு. ஒரே நைட்ல 7 to 20 சைட்டுகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கிறாரு. யார்? தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன கேட்கணும்? வரல அப்படின்னா ஏன் வரலன்னு கேட்கணும். அவர் வந்துட்டார். வெள்ளம் வருவதற்கு முன்னாலேயே வந்து நின்று காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். வெள்ளத்திலிருந்து சென்னையை காப்பாற்றுவதற்காக. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் ஒவ்வொரு சைட்டா போய் பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கலாம்? இன்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்குதா அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க விரும்புகிறேன். அப்படி சொன்னால் அவர் சாதாரண மனிதர். அவர் சொன்ன பதில், அதுக்கு தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஓட்டு போட்டு. இந்த பதிலை சொல்வதற்கு இல்லையா, அதுதான் ஒரு தலைவனுக்கான லட்சணம், அதுதான் ஒரு தலைவனுக்கான இலக்கணம். அரசியலை சுருங்க புரிய வைப்பதற்கு உள்ள ஒரே தலைவராக அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விளங்கி கொண்டிருக்கிறார். இதை சொல்லுவதற்கு யாரும் எந்த தயக்கமும் பட வேண்டியது இல்லை. எழுதுறாங்க, உங்க கூட்டத்தில் நீங்களே உங்க தலைவரை புகழ்ந்துக்கிறீங்கன்னு. சிவராத்திரிக்கு போவீங்க மக்கள் இல்லையா? என்ன கோஷம் போடுவீங்க? நமச்சிவாய அரோகரா போடுவீங்களா? திருப்பதிக்கு போவீங்க, என்ன கோஷம் போடுவீங்க? அது கேட்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும், பட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இது நடக்கும். சரி, பிரதமர் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்தில் யாரை புகழ்ந்து பேசுவாங்க? பிரதமர் கூட்டத்தில் யாருங்க புகழ்ந்து பேசுவாங்க? அவர் கட்சிக்காரங்க அவரை தானே புகழ்ந்து பேசுவாங்க. அவர் கட்சி, அவரோட அணி,
அவங்க ஆளுங்க நடத்துகிற கூட்டம். அவரை புகழ்ந்து பேசுனா உனக்கு என்னடா கேடு? என்னன்னா உன்னை புகழ்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இருந்தாலும் மேடை ஏத்துனா எங்க அவன் தலைவன் ஆயிடுவானோன்னு பயந்து நீ ஒத்த மைக்க பிடிச்சிக்கிட்டு ஒத்தரால சுற்றிட்டு இருக்க. அம்மா ஒத்த ரோசா ரொம்ப நாள் வேகாதுமா சீனு, விரட்டிடுவானுங்க. அமைச்சர் பேசினார், பகுதி செயலாளர் பேசினார், வட்ட செயலாளர் பரிசீலிச்சார், கவிஞர் சொர்க்கோ தொகுத்து வழங்கினார் இல்லையா? இந்த மேடையில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கருத்துரைக்கு 4 பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு நடக்குது. ஆனா அவன் கூட்டத்தில் பேச மேலே ஏறுறானுங்க. மேலே ஏறுனா என்ன பேசுறதுனே தெரியல, வாய்க்கு வந்ததை உளறி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்படி உளறி வைக்கிறதுக்கு தலைவர் ஏதாவது முற்றுப்புள்ளி வைப்பார் அவங்க கட்சி தலைவர் அப்படின்னு பார்த்தா 1ஆம் நம்பர் உளறுவாய் அதுதான், பெரிய உளறுவாய் அதுதான். அதுக்கப்புறம் எங்க சின்ன உளறுவாய்கள் திருந்துவது? அப்போ இப்படியாக ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சமீபத்தில் பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு? சென்னையில் ஒரு கூட்டம் நடத்த போறாங்களாம், மக்களை சந்திக்க போறாங்களாம், இளைஞர்களை சந்திக்க போறாங்களாம். நீ ஏற்கனவே கரூர்ல 30 விழாக்கு போட்டியா இறங்கி நீ என்ன கூத்தடிச்சேன்னு ஊருக்கே தெரியும். இப்போ இது எதுக்குன்னா, அறிவு திருவிழான்னு ஒன்று நடந்துருச்சு. அங்கே இளைஞர்களாக நிற்கிறாங்க, இளைஞர்களாக பேசுகிறாங்க, இளைஞர்கள்லாம் அறிவோடு இருக்கிறாங்க. அப்போது சென்னையில் அறிவு கட்ட கூட்டம் ஒன்று இருக்குன்றதை நம்ம காட்டணுன்றது யாரோட அஜெண்டாவாக இருக்கும்? ஒரு சங்கி பேரோட அஜெண்டாவாக தானே இருக்கும். அந்த அஜெண்டாவுக்கு தான் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இதுதான் நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகின்ற சூழல். இந்த சூழலில் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் போராட வேண்டியது, கொரோனா காலத்தில் சொல்லுவாங்க என்ன, நீங்கள் போராட வேண்டியது பக்கத்தில் இருப்போரோடு அல்ல, கொரோனா நோயோடு அப்படின்னு விளம்பரம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டை பிடித்த கொரோனாவாக சில கிருமிகள் பங்களாவில் ஒதுங்கி பதுங்கி இருக்கின்றன. அந்த பங்களா கிருமிகள் பரவாமல் தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. யார் பொறுப்பு? அந்த பங்களா கிருமி பரவலாமா? அம்மா அவன் சொல்றான், மகளிர் உரிமை தொகை வருதாமா, அந்த 1000 ரூபாய் வாங்காதீங்கன்னு சொல்றான். 1000 ரூபாய் வேண்டாமா உங்களுக்கு? வேணாமா? அவன் சொல்றானே 1000 ரூபாய் தூக்கி விட்டறிங்கன்னு சொல்றானே. பூட்ட கேஸா? ஐயோ, நான் சொல்லிங்க, அம்மா சொல்றாங்க. நான் சொல்ல, அம்மா அம்மா தானங்க சொன்னாங்க. என்ன கேஸு? பூட்ட கேஸ். யாரை சொன்னீங்க நீங்க? அவனை தான். சரி, அவங்க தான். கேட்குறவனுக்கு புரியும். லூசு லூசுன்னு திட்டினீங்கன்னா லூசுக்கு கோபம் வந்துடும். அந்த மாதிரி அவனே வருவான். அறிவு திருவிழாவில் நம்ம அறிவுள்ளவன் திருவிழா நடத்துவான்னு சொல்கிறோம். உடனே அவன் ஏன் ஓடி வர்றான் எங்கள் மேலே அவதூறுன்னு? தெரியுது அவனுக்கு யார் அறிவு கட்டவன், நம்மளை தான் திட்டுறாங்க அப்படின்னு. இப்போ கூட நான் யாருன்னு சொல்லவே இல்லைங்க. பேர் சொன்னனா? யாரையாவது நான் பேர் சொன்னனா? சொல்லலைல. ஆனால் பாருங்கள், நாளைக்கு ஆன்லைனில் வருவானுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் யார் அப்படின்றது தெரியும். இப்படி ஒரு கூட்டம் இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை நடக்குது? எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு பிரச்சனை. சரி, இப்போ வட்ட செயலாளர் ஒருங்கிணைப்பு வேலைகளில் இருக்கிறாரு. இங்கே யாரெல்லாம் எஸ்ஐஆர் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டீங்க? எஸ்ஐஆர் குறித்து திமுக நடத்தின மாவட்ட அளவில் பகுதி அளவிலான பயிற்சி வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டீங்க? அதில் ஃபார்மில் பாக்ஸ் 1ல் என்ன ஃபில்அப் பண்ணணும், பாக்ஸ் 2ல் என்ன ஃபில்அப் பண்ணணும், பாக்ஸ் 3ல் என்ன ஃபில்அப் பண்ணணும், அதை யாராண்ட கொடுக்கணும், எப்படி அதை சரி பார்க்கணும், என்னென்ன தகவலை என்னென்ன பெட்டியில் எப்படி எழுதணும், இதுதான் நடந்துச்சு. யார் இந்த பயிற்சியை கொடுத்தா? தலைமை உங்களுக்கு பயிற்சி கொடுத்துச்சு. தலைமை கொடுத்த பயிற்சியை வச்சு நீங்கள் போய் ஃபில்அப் பண்ணுறீங்க. இப்படி தானே ஃபில்அப் பண்ணுவீங்க. தலைமை ஏதோ ஃபார்ம் வருதான் பார்த்து ஃபில்அப் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? தலைவரே என்ன ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லுங்கள், இல்லைனா யாரையாவது சொல்கிறவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்கல்ல. அதெல்லாம் இல்லை. விரிஞ்சவால் வாரியர்ஸ். ஏன் விரிஞ்சவால்னா, நாய் வால் அப்படி கூர்மையாக இருக்கும் பார்த்துருப்பீங்க, எலி வால் அப்படி கூர்மையாக இருக்கும். அந்த விலங்கோட வால் பார்த்துருக்கீங்களா? அது அப்படி விரிஞ்சிருக்கும், கரண்டில் சாக்கடித்த மாதிரியே. நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். இந்த விரிஞ்ச வால் வாரியர்ஸ் என்ன சொல்கிறான்? போய் ஃபில்லப் பண்ணு. என்ன ஃபில்லப் பண்ணுறது? போய் தப்பாக ஃபில்லப் பண்ணி இருக்கிறவன் ஓட்ட கெடுக்க போகிறான். தமிழ்நாட்டின் குடியை கெடுக்க வந்தவர்கள் நாம் சொன்னது சரியா போச்சா?
அதானே பண்ணுறான். ரோட்டில் போய் நம்ம போய் ஒழுங்காக ஃபார்ம் ஃபில்அப் போனால் தேர்தல் ஆணையத்துக்கு நமக்குமே 1008 பஞ்சாயத்து இருக்குது. மாற்றி மாற்றி தேர்தல் ஆணையம் பேசிகிட்டு இருக்குது. முத நாள் சிவப்பு மயில போடுங்குது, மறுநாள் பச்சை மைக்கு மாற்றுங்குது, மறுநாள் மறுபடியும் 2ஆக பிரிங்குது. இப்படி இஷ்டத்துக்கு தேர்தல் ஆணையம் ஆடிட்டு இருக்குது. இப்போ யாருக்கு எதிராக நம்ம போராடணும்? இந்த தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டுக்கு எதிராக போராடணும். யார் அதை செய்ய வைக்கிறா? இந்த மோடி அரசு. அது எப்படிப்பட்ட அரசு? பாசிச அரசு. இதற்கு எதிராக நாம் போராடணுமா இல்லையா? அப்படி போராட வேண்டிய சூழலில் நாம் அதை பற்றி யோசிக்காமல் வேறு வேறு பக்கம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிறார்களே. இதிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட வேண்டும். எஸ்ஐஆர் மட்டுமல்ல, மெட்ரோ ரயில் திட்டங்கள். மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் கேட்குறோம். சென்னையில் மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ மாறி இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது. இன்னைக்கு பஸ்ஸில் ஒரு குப்பை கடந்தா கண்டக்டர் திட்டுறோம். ஏன் திட்டுறோம்? மெட்ரோ மாதிரி ஒரு சொபிஸ்டிகேட்டடான ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது, பஸ்ஸை சரியாக வச்சிருக்கணும்னு கேட்குறோம்ல, சாலை போக்குவரத்து சரியா இருக்கணும்னு கேட்குறோம்ல. அப்போ போக்குவரத்து என்பது மக்களுடைய அடிப்படையான உரிமை. இப்படிப்பட்ட உரிமையை மதுரைக்கு கொடுக்கறதுல அவனுக்கு என்ன சிக்கல்? கோயம்புத்தூருக்கு கொடுக்கறதுல அவனுக்கு என்ன சிக்கல்? கோயம்புத்தூர் ஏற்கனவே தொழில் ரீதியாக முன்னேறிய நகரம். அந்த நகரத்தில் ஏற்கனவே ஜவுளி தொழிலுக்கு வேட்டு வச்சிட்டான், ஏற்றுமதிக்கு வேட்டு வச்சிட்டான், இறக்குமதியில வேட்டு வச்சிட்டான். பங்களாதேஷ் துணியை திறந்து விட்டு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு துணியை பூரா தீயிட்டு கொளுத்துற நிலைமைக்கு தள்ளிட்டான். இனி மெட்ரோவை கொடுத்தா இவன் எங்க வியாபாரம் பண்ணி வளர்ந்துருவானோன்னு மெட்ரோவையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். மதுரைக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். தமிழ்நாட்டிலே பழமையான நகரம் அப்படின்னா எந்த நகரம்? டக்குன்னு மதுரைன்னு ஞாபகம் வரும்ல, கோவில் நகரம். கோவில் நகரமாக இருக்கட்டும், அது பாரம்பரிய நகரமாக இருக்கட்டும், வரலாற்று நகரமாக இருக்கட்டும், உனக்கு கோயில்னா பிடிக்கும்ல. கோயில் இருக்கிற ஊருக்கு 4 மெட்ரோ விடு, மக்கள் கோயிலுக்கு போவாங்கல்ல. அது இல்லை அவனுடைய நோக்கம். மதுரை வளரக்கூடாது, மெட்ரோ வந்துச்சுன்னா 4 நல்ல கம்பெனி வரும், நல்ல கம்பெனி வந்துச்சுன்னா அவன் நல்ல வேலைக்கு போவான், நல்ல வேலைக்கு போனோன்னா அவன் சாதியிலேருந்து வெளியே வந்துடுவான், சாதியிலேருந்து வெளியே வந்தான்னா அவன் சமத்துவம் பேசுவான், சமத்துவம் பேசுனா படிக்கிறதுக்கு காசு கொடுன்னு கேட்பான், படிக்கிறதுக்கு காசு கொடுத்தா வேலை கொடுன்னு கேட்பான், வேலை கொடுத்தா நல்ல சம்பளம் கொடுன்னு கேட்பான், சம்பளம் கொடுத்தா நல்ல நாட்டை உருவாக்கி காட்டுன்னு கேட்பான், நல்ல நாட்டை உருவாக்கணும்னா நல்ல தேர்தல் நடத்துன்னு கேட்பான். இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இது எதையுமே நம்ம பண்ண முடியாது. அப்போ நம்மை அறிவற்றவர்களாக மாற்றுவதுதான் அவர்களுடைய வேலை. அந்த அறிவற்றவர்களாக மாற்றுவதற்கு பல கூட்டங்களை இறக்கி விட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நிதி கேட்கக்கூடாது, உரிமை கோரக்கூடாது, கொள்கை பேசக்கூடாது என்று நீ எதையெல்லாம் கூடாது கூடாது என்று தடுக்கிறாயோ அப்போதெல்லாம் கூட்டாட்சி என்னும் விதைக்கு மேலும் மேலும் உரம் போட்டு வளர்ப்போம். அந்த உரம் போட்டு வளர்ந்த விருட்சத்தில் நீயும் உட்காந்து பழம் சாப்பிடுவ. உன்னை போல அருவாளை தூக்கிட்டு விரட்ட மாட்டோம். வர்ற பழத்தில் நீயும் உட்காந்து சாப்பிட்ற, பக்கத்தில் உட்காந்துட்டு பீகாரி உத்தரப்பிரதேஷ்காரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பிடுனேன் சாப்பிடு தம்பின்னு அவனுக்கும் பழம் கொடுத்து சாப்பிடுவோம்டா. உன்ன மாதிரி அடுத்தவன் தட்டில் இருந்து பிடிங்கி திங்க மாட்டோம். அப்போ கேட்போமா இல்லையா? அங்கே ஒப்பம் விட்டு காசையா கேட்குறோம்னு கேட்போமா இல்லையா? வரலாற்றில் சில முழக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மாநில சுயாட்சி அப்படின்னு பேசும்போது என்ன சுயாட்சி அப்படின்னா அதாவது பொருளாதாரம் மாதிரி பெரிய விஷயமா இருக்கும் போல அப்படின்னு குழம்புது. அப்போ சுருக்கமாக சொன்னார், ஒரே வரியில் புரிய வச்சார் மாநில சுயாட்சினா என்னன்னு. உங்கள் ஒப்பம் விட்டு காசையா கேட்குறோம். மாநில சுயாட்சினா என்ன? மாநில சுயாட்சினா என்ன? உங்கள் ஒப்பம் விட்டு காசையா கேட்குறோம், அவ்வளவுதான். உங்கள் ஒப்பம் விட்டு காசை கேட்குறோமா, உங்கள் ஒப்பம் விட்டு தட்டில் உட்காந்து திங்க கேட்டோமா, உங்கள் ஒப்பம் விட்டு சட்டையை கேட்டோமா, உங்கள் ஒப்பம் விட்டு கொள்கையை கேட்டோமா, உங்கள் ஒப்பம் விட்டு சாமியை கேட்டோமா? என் சாமி நான் கும்பிட்றேன், என் நிதி நான் செலவு பண்ணுறேன், என் காசு நான் சோறு திங்கிறேன், எனக்கு விளைய வைக்க உரிமை இருக்குது, அந்த விளைய வச்ச சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, இதை கேட்கறது தப்பா? அதைத்தான் கேட்டார் சிம்பிளா. இனி இந்தியா முழுக்க எப்போதெல்லாம் மாநில உரிமைகளுக்கான பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி, ஒப்பம் விட்டு காசையா கேட்குறோம். இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கணும். மண்டை சூடாகி மயிலாப்பூர் மாமி திரும்ப பேட்டிக்கு வரணும். நாம மீண்டும் மீண்டும் இதை பேசி பிரம்மாண்டமான பேசுபொருளாக இதை மாற்ற வேண்டும். நிறைவாக நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரே 2 திட்டங்களை மட்டும், அதனுடைய தாக்கத்தை மட்டும் சொல்லி விடைபெற்று விடுகிறேன் 2 நிமிடத்தில். விடியல் பயணம். யாரெல்லாம் விடியல் பயணம் போறீங்க? ஸ்டாலின் பஸ்ல யாரெல்லாம் போறீங்க? விடியல் பயணம்னா டக்குன்னு தெரியல, ஸ்டாலின் பஸ்னோடனே எல்லாரும் கை தூக்குறாங்க. யாரெல்லாம் அவர் பஸ்ல போறீங்கன்னு கேட்டோடனே கை தூக்குறாங்க. மகிழ்ச்சி.
தமிழ்நாடினுடைய திட்டக்குழு ஒரு ஆய்வு செய்திருக்கிறது. அந்த ஆய்வில் பயனாளிகள் சொல்றாங்க இந்த திட்டத்தால் என்ன பயன் கிடைத்தது அப்படின்னு. கண்ணகி நகர் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்ணகி நகர் மக்கள் அதில் ஒரு அம்மா சொல்றாங்க, நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், வீட்டு வேலைக்கு போகிறதுனால ஒரு நாள் லீவ் போட்டால் ஒரு நாள் சம்பளம் போச்சு, ஒரு நாள் போகலன்னா 200 ரூபா எனக்கு கிடைக்காது, இப்போ 1000 ரூபா எனக்கு கிடைக்குது, மாதத்துக்கு 5 நாள் லீவ் போட்டு நான் பிள்ளைகளோடு இருக்கிறேன், சந்தோஷமாக வெளியே போகிறேன், நிம்மதியாக தூங்குறேன். மகளிர் உரிமை திட்டம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, எல்லாமே டாக்குமெண்ட்டில் இருக்குது. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை. ஏம்மா போனதில்லை? ஆஸ்பத்திரி தான் ஃப்ரீயாக தானம்மா வைத்தியம் பார்க்குறாங்க, ஏம்மா போனதில்லை? ஆஸ்பத்திரி ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பஸ் ஏறணும் சேராட்டை ஏறணும்னா போக வர 40 ரூபா செலவாகுன்றதுனால நான் என் வாழ்நாளில் 50 வருஷமாக நான் ஆஸ்பத்திரிக்கே போகல. ஸ்டாலின் பஸ் விட்டார், இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் வேலையாக ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம் பார்க்குறேன். பஸ்ஸு கொடுக்குறதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. ஒரு அம்மாவுக்கு கிடைக்காத வைத்தியத்தை கிடைக்க வச்சிருக்கு, ஒரு அம்மாவுக்கு தன் வாழ்நாளில் கிடைக்காத லீவு அந்த 1000 ரூபாய் கிடைக்க வச்சிருக்குது. ஒருத்தன் கேட்குறான் மருந்தை குடிச்சிட்டு சாவுறதான்னு. குடிக்க வேண்டியதும் அவன் சொன்னபடி ஆக வேண்டியதும் யாரு? நான் சொல்லலை, பக்கத்தில் ஒரு தோழர் யாரோ சொல்கிறாங்க சொன்னவன் தான், எனக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது. ஆக நாம் தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்கு இதுதான் சரியான வழி. இது போன்ற திருவிழாக்கள், அறிவு திருவிழாக்கள், இது போன்ற கருத்தரங்கங்கள் தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும். அறிவு திருவிழாவை பற்றி எவனாவது ஒருவனாவது யோசித்து பார்த்திருக்க முடியுமா? மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் தெரியும், பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்றாரு, இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இப்படி ஒரு விழாவை நடத்தியதே கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் தான் இப்படி ஒரு திருவிழாவை நடத்தி காட்டி இருக்கிறார் என்று அவர் பேசுகிறார். எம்ஜிஆரோடு சேர்ந்து பயணித்த அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருத்தன் தான் எம்ஜிஆர்னு சுத்துறான், அவனுக்கெல்லாம் ஒரு பாட்டை போட்டு காட்டுங்க. எனக்கு 7ஆம் கிளாஸில் பாட புத்தகத்தில் வச்சுருந்தாங்க அந்த பாட்டை, அவர் ஓல்டு சிலபஸ் இருந்திருக்காது போல. அந்த பாட்டை சொல்லணும். என்ன பாட்டு? தூங்காதே தம்பி தூங்காதே, பங்களாவை பூட்டிக்கிட்டு தூங்காதே, ஓடாதே தம்பி ஓடாதே, ஏர்போர்ட்டில் தலைதெறிக்க ஓடாதே, கூடாதே தம்பி கூடாதே, மரத்து மேலே யாரும் ஏறக்கூடாதே, வராதே தம்பி வராதே, தயவு செய்து நீலாம் அரசியலுக்கே வராதே. இப்படின்னு பல பேரை பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதுக்கு அரசியல் இருக்கிறாருன்னே தெரில. திமுக பிஎல்ஏக்கள் வந்து ஓட்டுக்கள் எல்லாம் வாங்க போகிறாங்களாம். உங்க கட்சியில் இப்போ எதுவுமே பிஎல்ஏ 2 இல்லையா? பூரா எங்கே போனாங்க? திமுக கொண்டாங்களா, பாஜகவுக்கு போயிட்டாங்களா? பாஜக பக்கம் போயிருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பெரியார் பேரை சொல்லி வளர்ந்தவங்க. அப்போ சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், அவங்க பூரா உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. இப்போ ஆமான்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆக தமிழ்நாட்டை காப்பதற்கு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அந்த மாநில உரிமைகளை மீட்டெடுக்க அந்த உரிமைகளை உயர்வான கொள்கையாக கருதுகின்ற தலைவர்கள் இருக்க வேண்டும். ஆசிரியர் இந்த புத்தகத்தின் முதல் கட்டுரையிலேயே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கோட்பாடுகளை வைத்து வளர்ந்த இயக்கம். தந்தை பெரியார் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லுவார், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமின்னு. முதல்ல எப்ப தெரியுமா சொன்னாரு? அண்ணா இறந்து கலைஞர் தலைவராகும் பொழுது, அண்ணா இறந்த போது சொன்னார், கலைஞருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார். அப்போது சொன்னார், உன் தலைவனுக்கு கட்டுப்படு, உன் கட்சிக்கு கட்டுப்படு, உன்னுடைய கொள்கைக்கு கட்டுப்படு என்று. இந்த கட்டுப்பாடுள்ள ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேறு எந்த கட்சிக்கும் அந்த கட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடு என்றால் என்னவென்றே தெரியாது. தமிழ்நாட்டை மீட்பதற்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். வெல்ல முடியாத உரிமைகளை எல்லாம் வெல்லுவதற்கு இந்த கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரத்தான் வேண்டும். தமிழ்நாட்டில் மன்னராட்சியா என்று கேட்கிறார்கள். எம்ஜிஆர் ஆட்சின்னு ஒருத்தர் சொல்றாருல்ல, அதை என்னைக்கா கேட்டிருக்கியா? ஏன் கேட்க மாட்டேற? அதுல விமர்சனமே இல்லையா? இருக்குல்ல. ராஜாஜி ஆட்சின்னு எவனாவது சொன்னா திட்டலாங்க, ராஜராஜன் ஆட்சின்னு சொன்னா எதுங்க திட்டணும்? ராஜாஜி ஆட்சியில குலக்கல்வி கொண்டு வந்தான், ராஜராஜன் ஆட்சியில மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா ராஜராஜனாக இருந்து விட்டு தான் போகட்டுமே, உனக்கு என்னடா கேடு? ஆக
தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழலில் இப்படியான திருப்பங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா சொன்னதுதான், அதை மட்டும் நினைவூட்டி விடுகிறேன். நாடாளுமன்றத்தில் 1964 சொன்னார், எப்போதெல்லாம் டெல்லி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரயிலை மறுக்கிறதோ, எப்போதெல்லாம் டெல்லி தமிழ்நாட்டுக்கு பெட்ரோலை மறுக்கிறதோ, எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தொழிற்சாலையை மறுக்கிறதோ, அப்போது தமிழ்நாட்டு வீதியிலிருந்து ஒருவன் குரல் எழுப்புவான், இது டெல்லி ஏகாதிபத்தியம், இதை வீழ்த்தியே தீருவோம் என்று. அந்த குரலை இன்றைக்கு எழுப்புபவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இவர்களுக்கு நிகராக இந்த குரலை எழுப்ப இந்தியாவிலேயே யாரும் கிடையாது என்பதை பீகார் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் சொல்லுகிறாரு. நீ என்னடா அணிலு? நன்றி.